இந்த குட்டி வீடியோவில் எப்படி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், எல்லா வெர்டிகல் வீடியோஸ்க்குமான பெஸ்ட்டான எக்ஸ்போர்ட் செட்டிங் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிறது வெறும் 4 ஸ்டெப் தான். அது என்ன 4 ஸ்டெப் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் ரெசல்யூஷன் தாங்க. ஆமாங்க, ஃபுல் வீடியோவை பொறுத்த வரைக்கும், அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 16:9 ரேஷியோவில் தான் இருக்குது. லைக் 1920x1080, ஓகேங்களா? பட் அதே இது வெர்டிக்கல் வீடியோக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது ரீல்ஸாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பட்ட எல்லா வீடியோஸ்க்குமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அதே ஆப்போசிட் தான். லைக் 9:16 ரேஷியோ தான். ரெசல்யூஷன்லையும் சேம் தான், 1080x1920, ஓகேங்களா? அது அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக ரிவர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வீடியோஸை ரெடி பண்ணணும். இப்போ உங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வந்து வீடியோ ரெடி பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க கிட்ட முதல்ல கேட்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு என்ன ரெசல்யூஷனில் வேணும் அப்படின்றத கேட்டுட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். சில பேர் ரீல்ஸ் வேணும்னே வருவாங்க, அவங்க கிட்ட பிரச்சனை இல்லை. பட் இதை பற்றி தெரியாதவங்க நம்ம கிட்ட முதல்ல வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இந்த வீடியோ வந்துட்டு இந்த மாதிரி 9:16 வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயத்தில் கடைசியில் நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறது நமக்கு ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ரெசல்யூஷன் என்னன்றதை கேட்டு முடிவு பண்ணி அதுக்கப்புறமா உங்கள் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஃப்ரேம் ரேட் தான். ஸோ இந்த ஃப்ரேம் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 24 இல்லைனா 25 FPS எல்லா FPSலையுமே நம்ம ரெடி பண்ணலாம். பட் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ், லைக் ஒரு பேசிக்கான ஒரு நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 30 FPSை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஸ்மூத்தாக வேணும்னா நீங்கள் தாராளமாக 60 FPSக்கு மேலே உங்களுடைய FPSை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிப் என்ன அப்படின்னா, லைக் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, FPS பொறுத்த வரைக்கும் உங்கள் வீடியோவை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா, அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து FPS சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. பிகாஸ் வீடியோ, அதாவது ஒரிஜினல் ஃபார்மேட் என்ன FPSல இருக்கோ அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும், ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃப்ரேம் ரேட், அதாவது இந்த FPS பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ இந்த ஐகார்டில் தெரியுது பார்த்தீங்களா, ஏதோ ஒரு பக்கத்தில் இப்போ வருது பார்த்தீங்களா, இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு FPS பற்றின கம்ப்ளீட்டான கைடன்ஸ் அதில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மூணாவதாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வீடியோட பிட்ரேட் தாங்க. இந்த பிட்ரேட்டை நம்ம எங்கே செட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீமியர் ப்ரோவில் நீங்கள் ரெண்டர் பண்ணும்போது, அதாவது புது வெர்ஷனில் நீங்கள் ரெண்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேனல் இருக்கும். ஸோ இந்த பேனலில் வீடியோ கீழே நீங்கள் போயிட்டீங்கன்னா, அதாவது இந்த வீடியோ பேனலுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, கீழே மோர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து உங்களுக்கு பிட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? அதில் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களோட பிட்ரேட் வேல்யூ வந்து 5ல இருந்து 10க்குள்ள இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலான உங்க வீடியோஸ்க்கு நீங்க 5ல இருந்து 10க்குள்ள உங்களோட பிட்ரேட் வேல்யூவை நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட குவாலிட்டியான வீடியோ வேணும் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தாராளமாக உங்க பிட்ரேட்டை நீங்க அதிகப்படுத்திக்கலாம். பட் அதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பிட்ரேட்டை நம்ம அதிகப்படுத்த நம்ம ஃபைல் சைஸும் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்க மைண்ட்ல வச்சு உங்க பிட்ரேட் வேல்யூவை நீங்க செட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஃபைல் ஃபார்மேட் தான். ஸோ இந்த ஃபைல் ஃபார்மேட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது MP4 ஃபார்மேட் தான். இதுதான் ஒரு பெஸ்ட்டான ஃபைல் ஃபார்மேட்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், இல்லை MOV ஆர் AV இதெல்லாம் வந்து அன்கம்ப்ரஸ் ஃபார்மேட் ஆச்சு, இதிலெல்லாம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணி லைக் அப்லோட் பண்ணலாமே, நல்ல ஃபைல் ஃபார்மேட் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எஸ் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். பட் அதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ரன் ஆகுறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம அப்லோட் பண்ணுற ஒரு ரீல் வந்து நம்ம அதிகமான சைஸ், அவங்க ரெக்கமெண்ட் பண்ண சைஸை விட அதிகமாக இருக்குது, அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோஸோட அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் அவங்க வந்து இதை வந்து அவங்களுடைய ஸ்டோரேஜ் டிவைஸில், பிகாஸ் அவங்க வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் வச்சுருப்பாங்க, அதில் தான் அவங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சு காலத்துக்கும் டிலீட் ஆகாமல் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கூகுள் டிரைவ் மாதிரி அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க, நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் மாதிரி, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம பெரிய பெரிய ஃபைல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, லைக் அவங்க இடத்துல வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஃபைல் சைஸ், அந்த ஃபைல் ஸ்டோரேஜில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால அவங்க என்ன இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம என்னதான் ஃபைல் ஃபார்மேட்டை அப்லோட் பண்ணாலும், என்னதான் பெரிய பெரிய ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணாலும் அவங்க ப்ராசஸ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அவங்க மீடியத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அவங்க ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை கன்வெர்ட் பண்ணிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்மளே அந்த ரெக்கமெண்டட் ஃபார்மேட்டுக்கு நம்ம ரெடி பண்ணி நம்மளுடைய மீடியாவை அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த தொல்லையே கிடையாது. ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களுடைய
நம்ம இப்போ பார்த்த 4 ஸ்டெப்புமே தான். உங்களுடைய ரெசல்யூஷன் கரெக்டாக இருக்கா, அண்ட் அட் த சேம் டைம் உங்களுடைய எஃபிஎஸ் கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி உங்களுடைய பிட்ரேட் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த கரெக்டான பிட்ரேட் சைஸில் இருக்குதா, அண்ட் ஃபைனலாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கும்போது உங்களுடைய ஃபைல் வந்து MP4ல இருக்கணும். ஸோ இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்பான ஒரு சூப்பரான ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் ஆர் ஸ்டேட்டஸை உங்களால் அப்லோட் பண்ண முடியுங்க. ஸோ உங்களுடைய அடுத்த வைரல் வீடியோவை நல்ல கிறிஸ்பாக நல்ல ஒரு ஸ்மூத்தான வீடியோவாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ சான்ஸ் உங்களுக்கு FPS ஆர் ஃப்ரேம் ரேட்டை பற்றி இன்னும் டெப்த் அண்ட் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AV.